சபையோர்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் கடவுள் யார்? எப்படி சொல்றீங்க? தமிழ்ல பேர் இருந்ததுனால தமிழ் கடவுளா? அப்ப சிவன், பார்வதி இவங்கெல்லாம் யார்? அதாவது தமிழ் சங்க இலக்கியத்திலே பல கடவுள்கள் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் சங்க இலக்கியத்தில் அதிகமாக குறிப்பிடப்பட்ட ஒரு கடவுள்னா அது முருகன். அந்த முருகனுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஒரு 4 பேர் யாராவது சொல்ல முடியுமா? 2-3 பெயர் சொல்லுங்க பாப்போம். முருகனுக்கு வேறு பெயர்கள். வெரி குட், வெரி குட். சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அமைதியா கேட்கலாமா? சரி. தமிழ் இலக்கியத்தில் முருகன் என்ற பெயர் பல அடையாளங்களோடு சொல்லப்படுது. உதாரணமாக திணை கோட்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகன் ஒரு திணை கடவுள். அதுல குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளாக சொல்றோம். அந்த குறிஞ்சி நிலத்து கடவுளுடைய பெயர் முருகன் சொல்றோம். அணங்குடை முருகன் கோட்டத்து கலந்தொடா மகளிர் என்ன அப்படின்னு புறநானூர்ல எல்லாம் பல இடங்கள்ல வருது. சங்க இலக்கியத்துல தொன்மையான இலக்கியம் என்பது 10 பாட்டு. அந்த 10 பாட்டுல முதல் பாட்டாக வருவது திருமுருகாற்றுப்படை. அதிலேயே பெயர் முருகு அப்படின்னு முருகனுடைய பெயர் தாங்கிய ஒரு இலக்கியம். இன்றைக்கு நம்ம அறுபடை வீடு அப்படின்னு சொல்றோமே, அந்த அறுபடை வீடுகளுடைய ஆதாரம் இந்த நூல். அதுக்கு ஆதாரமாக அமைந்திருப்பது இந்த திருமுருகாற்றுப்படை. அதில் கூட ஒரு சிலர் இளைஞர்கள் அந்த முழு விவரம் தெரியாம படை வீடு என்பதை ஏதோ போரையும் அதையும் தொடர்பு படுத்தி முருகன் போரிட்ட இடங்கள் அப்படின்னு அதை நிறைய இணையதளத்தில் போட்டிருக்கிறாங்க. அது தவறு. ஆற்றுப்படை வீடு, அந்த இடத்துக்கு ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிகாட்டி, இங்கே நீ போ அப்படின்னு ஒருத்தரை சொல்லி நாம் அனுப்பக்கூடிய அந்த முறையில் அமைந்திருக்குது இந்த திருமுருகாற்றுப்படை. சரி, இந்த திருமுருகாற்றுப்படை ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வர்றது காரணம் என்னன்னா, இப்ப பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு மாயை தோற்றம் உருவாக்கப்படுகிறது. முருகன் தமிழ் கடவுள், சுப்பிரமணியர் வடநாட்டு கடவுள். நம்மளுடைய கடவுள்களை அவங்களுடைய கடவுள்களை திணிச்சு ஒன்னா ஆக்கிட்டாங்க. நம்மளுடைய திருமால் வேற, விஷ்ணு வேற, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பெரிய அறிஞர்கள் என்ற பெயர் தாங்கிய ஒரு சிலரும் அதற்கு துணை போகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம்னு பார்த்தா திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை அதுக்கு மேல ஒரு நூல் கிடையாது. முருகனுடைய பெருமையை சொல்வதற்கு மிக பழமையான நூல். அந்த நூல்ல முருகனுடைய குறியீடுகளாக நக்கீரர் என்ன சொல்றார், அது ரொம்ப முக்கியம். இப்போ முருகனுடைய அடையாளங்கள், குணாதிசயங்கள், அதை பத்தி ஒரு 4-5 கருத்துக்கள். இந்த ஸ்லைடெல்லாம் வேகமா தள்ளிடுறேன் நான். முருகனுக்கு அடையாளமாக இருப்பது மயில், சேவல், கையில வேல் அல்லது கோல். அடுத்த நீங்க குழந்தைகள் சொன்னது போல அவனுடைய பெயர் முருகன் இருக்கும், வேலன் இருக்குது, குமரன் இருக்குது. இதெல்லாம் தமிழ்ல மிக சிறப்பாக அமைந்த பெயர்கள். முக்கியமாக என்னன்னா இளமை கடவுள். முருகன் என்றால இளமை. அடுத்தது போர்க்கடவுள், தேவ சேனாதிபதி. தேவர்களுக்காக அவர் சேனாதிபதியாக இருந்தார். இது அத்தனைக்கும் எங்க இருந்து இந்த ஆதாரம் கிடைக்குன்னா திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில முருகனுடைய கொடி என்பது கோழி கொடி அப்படின்னு சொல்றார். முருகனுக்கு தொடர்
அறுவர் பயந்த அமரர் செல்வ அப்படின்னா 6 பெண்கள் வளர்த்தெடுத்த முருகன். கார்த்திகேயன்கிற பெயரு உள்ளீடாக இதுல அமைந்திருக்கிறது. சரி, முருகனுக்கு யார் தாய்? கொற்றவை சிறுவ, மலைமகள் மகனே, மாற்றார் கூற்றே, இதெல்லாம் நக்கி. அடுத்தது 3 முக்கியமான வேத கடவுள்கள் வந்து முருகனை போற்றுகிறார்கள். யார் அவர்கள்? ஐவருள் ஒருவன் அழல் தெய்வம். ஐவருள் ஒருவன் அழல் தெய்வம்னா அக்னி தெரியுது. ஐவருள் ஒருவன்னா பஞ்சபூதங்கள்ல ஒருத்தர். அப்பேற்பட்ட அக்னியும் புல் அணி நீல் கொடி. புல் அப்படின்னா இங்க பறவை, கருடன். கருடனை கொடியாக அமைந்த திருமால். கருடன்னாலே விஷ்ணு தான். திருமால் வேற விஷ்ணு வேற இல்லைங்கிறதுக்கு நக்கீரர் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறார். அப்பேற்பட்ட விஷ்ணுவும் வெள்ளேறு வெண்மையான காளை மாட்டின் மீது ஏறிய சிவன், அவரும் முருகனை வந்து போட்டுகிறார்கள். சிவனுடைய முக்கன் மகனே அப்படின்னு வேற வருது. முக்கண்ணை உடைய சிவனுடைய மகன் என்ன தெரியுது? முழுமுதற் கடவுளாகிய சிவனுக்கும் மலைமகள் ஆகிய இரவிக்கும் பிறந்தவர் முருகர் அப்படிங்கிறது இதுல வருது. இந்த 4 குறியீடுகளை நீங்க மனசுல, இதெல்லாம் உலகளாவிய அளவுல எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். முழுமுதற் கடவுளும் மகளுக்கும் இந்த இருவரும் பெற்றோராகவும் இளமை கடவுளாகவும் போர்க்கடவுளாகவும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நாம் முருகன் என்று சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த முருகனுக்கு மற்ற இடங்கள்ல என்னென்ன பெயர்? இந்த முருகனுக்கு அதிகமாக பெயர் எத்தனையோ இடங்கள்ல இருக்கு. உதாரணமாக கேரளால முருகனுக்குடைய சிறப்பான பெயர்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்பிரமணியன். கேரளால முருகனுக்கு என்ன பெயர் சொன்ன? சுப்பிரமணி. ஆந்திரால சுப்பு, சுப்பா, சுப்பா நாயுடு, சுப்பா ரெட்டி. சுப்பா அப்படின்னா வந்து பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, முருகன்கிற அர்த்தம் இருக்கு. கர்நாடகால முருகனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெயர் வந்து குமாரசாமி. அங்க முன்னால ஒரு முதலமைச்சரும் இருந்தார், இப்ப மத்தியில மந்திரியா இருக்கிறார். வட இந்தியா முழுக்க மிகவும் புகழ்பெற்ற பெயர் முருகனுக்கு உள்ள பெயர்கள் என்றால் குமரன். காளிதாசன் எழுதிய நூல் குமார சம்பவம், முருகனுடைய பிறப்பு. சம்பவம்னா இங்க பிறப்பு அப்படிங்கிறத காளிதாசன் குமார சம்பவம்னு அந்த குமரன்கிற பெயரை பயன்படுத்துறார். காரணம் என்ன? குமரன் என்பது இளமை கடவுள். இந்தியா முழுவதும் இன்னைக்கு அதிகமாக யாருடைய பெயர் இந்தியா முழுவதும் வைக்கப்பட்டிருக்குன்னா முருகனுடைய பெயர் தான். எப்படி? திலீப் குமார், அசோக் குமார், ராஜேஷ் குமார், எத்தனை குமார் இருக்குதோ இது எல்லாமே முருகனுடைய பெயர்கள். இப்படியாக இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய கடவுள்னா முருகன். வடமொழியில புராணங்கள்ல மிகப்பெரிய புராணம்ங்கிறது ஸ்கந்த புராணம். தமிழ்லையும் கந்த புராணம் இருக்கு, கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியது. வடமொழியில் இருக்கிற கந்த புராணம் வந்து 3 பகுதிகளாக இருக்குது. ஒன்று முருகனுடைய தோற்றம், அடுத்தது அவர் போரிட்டது, மூன்றாவது முருகன் கோவில்கள் இருக்கு எங்கெல்லாம் இருக்குங்கிறது, நான்காவது அந்த கோவில்களுக்கு எப்படி போகணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்கந்த புராணம். 18 புராணங்கள்ல மிகப்பெரியது இந்த ஸ்கந்த புராணம். 17 புராணங்கள் மொத்தமாக சேர்த்து 1,00,000 ஸ்லோகங்கள். ஸ்கந்த புராணம் மட்டுமே 1,00,000 ஸ்லோகம். அவ்வளவு பெரிய புராணம். இந்த புராணத்துல ஸ்கந்தன் குறிப்பிடப்பட்ட இந்த பெயர் லைட்டா அப்படி ஆப்கானிஸ்தான் போகும்போது இஸ்கந்தர் அப்படின்னு மாறுது. இன்றைக்கும் இஸ்கந்தர் என்ற பெயர் ஆப்கானிஸ்தானத்தில் அதிகமாக இருக்கு. அதே பெயர் அரேபியாவுக்கு போகும்பொழுது சிக்கந்தர்னு மாறுது. இந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி நீங்க எட்டுமாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாது. எல்லாமே இளமை கடவுள்களை குறிக்கக்கூடியதுதான், இளமை போர் கடவுள். அதே போல அந்த சிக்கந்தர்ங்கிற பெயர் கிரேக்கத்துக்கு போகும்போது அலெக்சாண்டர்னு மாறுது. அலெக்சாண்டர்ங்கிறது ஆங்கில வடிவம். அது உண்மை கரெக்டான கிரேக்க வடிவம் என்னன்னா அலெக்சாஸ் ஆந்திரோஸ். அலெக்சாஸ்னா இளமை, ஆந்திராஸ்னா மனிதன்,
இளையவன். குமரன்கிறதான் இதோடைய மீனிங் எல்லா இடத்துலையுமே. சமஸ்கிருதத்தில் ஸ்கந்தன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா துள்ளி குதிப்பவன் அர்த்தம். ஒரு அருவி விழுது, அந்த அருவி விழுந்த உடனே அதுல இருந்து எதிர்த்து நீர்த்துவளைகள் மேலே அது மாதிரி துள்ளி குதித்து போர் செய்பவன். இதே கருத்தை அருணகிரிநாதரும் சொல்றார் திருப்புகழ்ல 2வது பாடல்ல. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுதொடு கழுதாட அப்படிங்கிறார் பாருங்க. முருகன் காலடி எடுத்து போருக்கு போகும் பொழுது கழுதோடு கழுதாட, கழுதுன்னா பேய், நடுவில் ஆடுறாளாம், அவளை சுத்தி அட்ட பைரவர்கள் ஆடுறாங்க, அதை சுத்தி பேய்கள் எப்படி ஆடுது? சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத. பௌரி கூத்துன்னா ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் போட்டுட்டு இந்த மலை ஜாதியினர் அப்படி இப்படி ஆடுவாங்களே, அதுதான் பௌரி கூத்து. ஆனா அவங்க ஆடுறது மென்மையாக இருக்கும். இந்த இவர்கள் ஆடக்கூடியது திரிகடக என ஓத அப்படின்னு அந்த வல்லின வயலன்ஸ் எனர்ஜியை சொல்றார். எதுக்காக இப்படி போறாங்க? கொட்டு பொறை கொத்து குளமிசை குக்கு குகு குக்கு குகு குகு வெட்பட் ரவினரை வெட்டி பலி இட்டு குலகிரி பெருமாளே. அவுணர்களை அசுரர்களை வெட்டி பலி கொடுக்கிறதுக்காக முருகர் போகிறார். அதனால நம்ம முருகன் என்றாலே ஒரு பாலமுருகன் மாதிரி ஒரு மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சாந்த சொரூபியா பால்வடிய முகத்தோடு அமைதியா இருக்கிற முருகனை அருணகிரி சொல்லல. 6 அடி 2 அங்குலம் உயரம், 7 அடி வேல், நல்ல பெரிய முறுக்கிய மீசை, கண்ணுல கோபம் கொப்பளிக்கிற இப்படி ஒரு முருகனை தான் அருணகிரிநாதர் கற்பிக்கிறார். அந்த முருகன் தான் ஸ்கந்தன். இப்படியாக இந்தியா முழுவதிலும் முருகன் இருக்கிறார்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி வெளியே நம்ம போனோம்னா பல இடங்களுக்கு போகலாம். அதுல முதல்ல நான் உங்களை கூட்டிட்டு போற இடம் கிரீட். இந்த கிரீட்டுங்கிற ஒரு தீவு இருக்கு. இது எங்க இருக்குன்னா மத்திய தரைக்கடலுக்கு கிரீஸுக்கு கீழே இருக்கு. கிரீட், CRETE. அவங்களுடைய முழு முதற் கடவுள் யாருன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஜூஸ். எது மேல உட்கார்ந்திருக்கிறார்? மாணவர்கள் சொல்லுங்க, இந்த கடவுள் எது மேல உட்கார்ந்திருக்கிறார்? தெரியுதா? ஒரு காளை மாட்டு மேல இருக்கிறார். காளை மாட்டு மேல வேற யார் உட்கார்ந்திருப்பா? சிவபெருமான் இருப்பார். இந்த ஜூஸ் இவர் தான் முழு முதற் கடவுள். அவர் காளை மாட்டு மேல இருக்கிறார். இவர் இருக்கக்கூடிய இடம் ஒலிம்பிய மலை. நம்ம சிவன் இருக்கிறது இமயமலை, இவர் இருக்கிறது ஒலிம்பியா, ஒலிம்பஸ். இவருக்கு 2 மனைவிகள், சிவனை போலவே இடா ஒலிம்பியான 2 மனைவிகள். இவருக்கு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பீடத்துல என்ன இருக்கும்னா விபூதி தான் இருக்கும். இன்றைக்கும் நீங்க கிரேக்கத்துல ஒலிம்பியா மலையில போனீங்கன்னா அந்த மியூசியத்துல இது இருக்கு, அந்த விபூதியோட இருக்கு. இது எதற்காக சிவனை இப்ப காட்டுறேன்னா அந்த கலாச்சாரத்துல இந்த கலாச்சாரம் நம்ம நார்மலா கிரீஸ்ன்னு சொல்ற பாருங்க, இலியட் ஒடிசின்னு ஹோமர் எழுதிய இலக்கியம், அதெல்லாம் கிமு 2000. அதற்கு 1000 வருஷங்களுக்கு முற்பட்டது மைசீனியன் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது கிரேக்கத்துல. அதற்கும் முற்பட்ட கலாச்சாரம் மினோயன். இந்த மினோயன் கலாச்சாரத்துல தான் இப்ப நான் சொல்றேன். அதாவது இன்றையிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு கடவுள் அந்த ஜூஸ். அவருக்கு ஒரு பையன், அதுதான் இப்ப நான் இந்த பக்கத்துல காட்டி இருக்கிறேன். இவனுடைய பெயர் குரோஸ். கிரேக்கர்களை பத்தி ஒரு கருத்தை நான் சொல்லணும். கங்கை அப்படின்னா அதை கேஞ்சஸ்னு மாத்திடுவாங்க. சந்திரகுப்தர் அப்படின்னா சாண்ட்ரகோட்டஸ் அப்படின்னு மாத்திடுவாங்க. அப்ப குரோஸ் அப்படின்னா அது என்னவாக இருந்திருக்கணும்? அந்த பெயர் குமரன். அவங்களுடைய கலாச்சாரப்படி இந்த குமரனுக்குரிய குணாதிசயங்கள் என்னன்னா, முதல்ல இளமை கடவுள், இளமையா தான் இருப்பார். போர் கடவுள், வேல் வைத்திருப்பார், வெறியாடுவார். அது ரொம்ப முக்கியம். இந்த வெறியாடுதல் என்பது சங்க இலக்கியத்தில் எல்லா நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நக்கீரரும் சொல்றார், வெறியாடுதல் என்றால் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணுமோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வெறியாடுதற்குன்னு ஒரு சில ஆள்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வேலன்.
இயற்பெயர் வேறதா இருக்கலாம், தொழில் பெயர் வேலன். அந்த வேலனை கூப்பிட்டு வெறியாடல் நிகழ்த்துவார்கள். எப்படி நடத்துவாங்க? அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு வேலை நட்டு, பக்கத்துல ஒரு கோலை நட்டு, அந்த கோல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டுட்டு சுத்தி பூக்கள் படையல்கள் எல்லாம் வச்சு இந்த இவர் வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ் லைக் ஸ்டேஜில் அப்படியே ஒரு நம்ம ஊர்ல இன்னைக்கு சாமி ஆடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த வேலன் போயிருவார். போய் முடிச்சு கடைசியில் அந்த ஆட்டுக்கடாவை வெட்டி பலி கொடுத்துட்டு அருள்வாக்கு சொல்லுவார். இந்த உங்களுக்கு நீங்க என்ன காரியத்துக்காக இந்த வெறியாடல் நிகழ்த்தினீர்களோ அது நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்வார். சொல்லி முடிச்ச உடனே அந்த வீட்டில் யாருக்காக இது நடந்ததோ அவரை உட்கார வச்சு ஒரு சின்ன கையில் அவருடைய கை கோல் இருக்கும், அதை அவர் தலையில் அப்படி சுழட்டி விடுவார். அது வலது பக்கமாக விழுந்ததுன்னா ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்களாம். இது வந்து நமது இலக்கியத்தில் குறிப்பிடப்பார். இதே கருத்து இந்த மினோயன் கல்ச்சர்லையும் வருது. வெறியாடல் நிகழ்த்துவார். மது உண்டுகிட்டு அவருடைய வெறியாடல் நடத்தும் பொழுது எப்படி அருணகிரிநாதர் சொல்றாரோ படை பட்டாளங்கள் கூட நின்று வெறியாடல் நடத்துவாங்களோ அதே மாதிரி இவர் கூட இருப்பாங்க. அப்ப அந்த கூட இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன? குரர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பேரு குமரன், அவர் பேரு குரர், அந்த சுத்தி இருக்கிறவங்க பேரு குரர். இதுல இருந்து என்ன தெரியுது? முருக வழிபாடு இந்தியா மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தான் மட்டுமல்ல, கிரேக்கம் மட்டுமல்ல, மினோயன் வரைக்கும் போயிருக்கு. சரி, இந்த குரன் போர் தெய்வமாக இருக்கும்போது அவருக்கு பேர் குரோஸ். இவரே வந்து நம்ம குறிஞ்சி நில கடவுள் மாதிரி அவங்க இயற்கை கடவுள்னு இதே கடவுளை சொல்றாங்க. அப்போ இவருடைய பெயர் வேல்கணாஸ். ஏற்கனவே சொன்ன இந்த OUS OS இந்த கிரேக்கர்கள் இதெல்லாம் போட்டு கொதடிடுவாங்க. அதனால இது வேல் கணன் அப்படின்னு எடுத்துக்கிடலாம், வேலவன் எடுத்துக்கிடலாம். வேலுங்கிறது தெளிவா இருக்குது, அதோடைய விகுதி மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் அது அந்த படத்தோடைய பெரிய அதை நான் பெருசு பண்ணி காட்டுறேன். என்ன தெரியுது? இதுல ஒரு மரத்தின் மீது ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கிறான். கையில என்ன இருக்கு? சேவல், கோல். ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக சேவலை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா யாரா இருக்க முடியும்? முருகனாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுல உங்களுக்கு தெளிவா தெரியலன்னா இந்த இதுல அந்த சேவல் நல்ல தெளிவா தெரியும். இந்த நாணயம் வந்து இஸ்தான்புல் மியூசியத்தில் இருக்கு. இந்த நாணயம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கு. இதெல்லாம் சில்வர் நாணயங்கள், அந்த கிரீட் மினோயன் கல்ச்சர்ல இருந்து எடுக்கப்பட்ட நாகரீகங்கள். சரி, இதெல்லாம் பண்டைய காலத்து முருக வழிபாடு உலகளாவிய எப்படி இருந்ததுங்கிற ஒரு சான்றுகள். இப்போ சமீபத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்று பார்க்கணும்னா நம்ம எங்கேயும் போக வேண்டாம், ஈராக்குக்கு போனா போதும். அங்க SD அப்படின்னு ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க, எசிடி அப்படின்னு இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு மைனாரிட்டி, கர்டிஷ் மைனாரிட்டின்னு அதை விட சிறிய மைனாரிட்டி. இவங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் தான், அந்த கடவுளுக்கு பேர் கிடையாது, ஏகத்துவ வழிபாடு. ஆனால் அந்த கடவுள் 7 அவதாரங்கள் எடுப்பார். அதுல முக்கியமான அவதாரம் வந்து இந்த மெலக் தாஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள். பீகாக் ஏஞ்சல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. முருகன் இந்த பீகாக் மயில் வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு புனிதமான சின்னம். சாதாரண மயில் சின்னத்துக்கும் இந்த SD சின்னத்துக்கும் ஒரு வித்தியாசம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது SDன்னா இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்து இருக்கும், ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கா, நேர ஒரு கோடு, சாய்வாக 3 கோடு இருக்கு. அது வந்து SDக்கு அந்த மெலக் தாஸ் அப்படிங்கிற எழுத்துக்கான ஒரு வடிவம். எனவே இன்றைய ஈராக்லையும் இருக்குது. அடுத்ததாக சுமேரியம். சுமேரியம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு நம்ம ஈரான் ஈராக்னு 2 நாடுகளா பேசுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால பெர்ஷியா, கொஞ்ச நாள் வரைக்கும் பாரசீகம் என்று பேசப்பட்டது. அந்த பாரசீகத்தில் ஈராக் மட்டும் எடுத்தீங்கன்னா 2 நதிகள் ஓடி வரும், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். இந்த நிலம் வந்து இயேசு காலத்தில் இந்த பெர்ஷியா வந்து பாபிலோன் அப்படின்னு வழங்கப்பட்டது.
அதற்கு முற்பட்ட காலத்தில் மெசபொட்டோமியா அப்படின்னு பேர், கிரேக்க காலத்தில் பண்டைய கிரேக்கர்கள் 2 நதிகளுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் அப்படின்னு பேர். அதற்கும் முற்பட்ட காலத்தில் அதனுடைய தென்பகுதி சுமேரியம் என்று அழைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் என்னுடைய நூல் குமரிக்கண்டமா சுமேரியமான்றதை நான் எழுதியிருக்கிறேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், வரலாற்றில் இந்த சுமேரியன், ஹுரியன், அக்கேடியன், அசிரியன், ஹிட்டைட் இது எல்லாமே ஒரே நிலப்பகுதி தான், சுற்றி சுற்றி வேறு வேறு காலகட்டங்கள். அதனால் ஒரு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் பிற்காலத்தில் வேற ஒரு கலாச்சாரத்திலையும் அதே பேரில் ஆனால் வேற குணாதிசயங்களோடு வெளிப்படும். ஸோ இந்த சுமேரியத்தில் இருந்த கடவுள், ஒரு கடவுள் பேர் குமர்பி, இளமை கடவுள். அங்கேயும் அதில் ஒரு கதை, நிறைய புராண கதைகள், முக்கியமான கதை என்னன்னா சாங் ஆஃப் குமர்பின்னு இருக்கு. அந்த குமர்பி தெய்வத்துக்கும் அணு என்ற ஒரு கடவுளுக்கும் சண்டை. 2 பேரும் சண்டை போட்டு முடிக்கிறதுல குமர்பி வாயிலிருந்து நீர் வருது, அதுதான் டைக்ரிஸ் நதியாக வந்தது அப்படின்னு அந்த புராணம் சொல்லுது. அதனால அந்த டைக்ரிஸ்னு இன்னைக்கு நம்ம எதை சொல்றோமோ அதுக்கு குமர்பி ரிவர்னு ஒரு பேரா, குமர்பி ஆறு. அந்த நிலத்துக்கும் குமர்பி லேண்ட் ஆஃப் குமர்பின்னு சொல்றான். நமக்கு ஒரு நல் வாய்ப்பு என்னன்னா, இந்த சுமேரிய எழுத்துக்கள் முழுமையாக வாசிக்கப்பட்டன, படிக்கப்பட்டன. ஆகையினால நமக்கு இன்னைக்கு அறிஞர்களுக்கு சுமேரிய இலக்கணமும் தெரிஞ்சிருக்கு. அந்த இலக்கணத்தில் எடுத்து படிச்சோம்னா இந்த பி என்பது 2ஆம் வேற்றுமை உருபு. ஸோ குமர்பி என்பது குமரனுடைய என்ற அர்த்தத்தில் தான் சுமேரியத்தில் இருக்கு. ஆகையினால டைக்ரிஸ் என்பது குமரனுடைய ஆறு, குமரி ஆறு. அந்த நிலப்பகுதி குமர்பி லேண்டுங்கிறது குமரி நாடு என்பதும் இதிலிருந்து விளங்குகிறது. எனவே முருகன் என்பது தமிழ்நாட்டுக்குரிய தெய்வம் மட்டுமல்ல, இந்தியாவுக்கான தெய்வம் மட்டுமல்ல, இது ஒரு உலகளாவிய தெய்வம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.